மேஷ ராசி சரராசி. இப்போ ஒன்று நினச்சா உடனே செய்யணும். வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கணுங்கிறாங்க, இந்த உடனே கிளம்புவோன்னு கிளம்பிடுவார். மேஷ ராசி ஹஸ்பண்டுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். இந்த விஷயம் தான் இல்லை, நல்லதோ கெட்டதோ எல்லாமே உடனே இறங்கணும். ஆனால் ரிஷபராசி கேரக்டர் வேறு. ரிஷபராசி எதுவுமே நிதானமாக முடிவெடுக்கும். ஏன்னா அது ஸ்திர ராசி. இன்னைக்கு முடிவு எடுத்தால் நாளைக்கு அந்த முடிவுனால லாபமா நஷ்டமா, இந்த முடிவு நிலைக்குமா, ரிஷபராசி யோசிக்கும். இவர் யோசிக்க மாட்டார். மேஷராசிக்காரங்க யோசிக்க மாட்டாங்க, தடாலடி முடிவுகள். இப்போ எடுத்தால் உடனே அதை செய்யணும். மேஷராசியுடைய எண்ணம். ரிஷபராசி கேட்கும், இந்த முடிவு எடுத்தால் அந்த முடிவில் உங்களால் நிற்க முடியுமா? இன்றைக்கி உங்கள் சிஸ்டருக்கு நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீர்கள். இந்த வருஷம் நவராத்திரிக்கு நீங்கள் செய்ய பொருள் புடவை வாங்கி கொடுக்க பொருள், இந்த வருஷம் கார்த்திகைக்கு சீர் கொடுக்க பொருள், சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுக்கிறீர்கள், நீங்கள் இப்படி கொடுத்துருவேன். சரி, அடுத்த வருஷம் உங்கள் தங்க நிற்பட கேட்பல. இப்போ இருக்கக்கூடிய உறவு ஏதோ பேருக்கு போயின்னு இருக்கு. நீங்கள் இந்த வருஷம் சீரை கொடுத்துட்டோ அடுத்த வருஷம் கொடுக்க முடியலைன்னா இருக்கிற உறவு கெட்டு போயிடுமே, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுமேன்னு ஒய்ஃப் கேட்பாங்க. இவர் அதை ஒத்துக்க மாட்டார்.